இங்க ஒருத்தன் பாறையில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ராட்டில் ஸ்னேக் அவனை கடிச்சிடுது. உடனே 911க்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்றான். ஆனா பதட்டத்துல போனை கீழே போட்டுறான். அடுத்த நிமிஷமே ஒரு கத்தி எடுத்து காயத்தை கீறவன் விஷத்தை உறியலாம் ட்ரை பண்றான். அதுக்கப்புறமா அவன் போனை கூட எடுக்காம தட்டு தடுமாறி வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். லக்கிலி ஒரு வழியா வீட்டுக்கு வந்தவன் ஒரு முழு பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். நேரம் ஆக அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. முடிஞ்ச வரைக்கும் அவன் மூச்சு விட ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அப்ப விடிஞ்சதுமே கண் முழிச்சவன் அவன் கை நல்லா வீங்கி இருக்கத பார்த்துட்டு மறுபடியும் மயங்கிடுறான். அன்னைக்கு நைட் இவன் வீட்டுக்குள்ள யாரோ நுழையறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவனால எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க முடியல. அடுத்த நாள் மறுபடியும் விடியுது. அப்ப அரவர மயக்கத்துல அவனுக்கு ஹெலிகாப்டர் சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல இருட்டுனதுமே காட்டுக்குள்ள கிடக்குற அவனோட போனுக்கு அவன் அம்மா கடைசியா குட் பை சொல்ற மாதிரி மெசேஜ் வருது. அதுக்கப்புறமா எத்தனை நாள் மயக்கத்துல இருந்தனே தெரியாம அவன் கண்முழிக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா அவனுக்கு நல்லாவே கியூர் ஆயிருக்கு. இருந்தாலும் மெடிக்கல் ஹெல்ப்புக்காக அவன் கார் எடுத்துட்டு சிட்டிக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஒட்டுமொத்த சிட்டி அலங்கோலமா கிடக்கு. அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல கார் நிறுத்துறான். பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே டெட் பாடிஸா கிடக்கு. ஆக்சுவலி இங்க என்ன நடந்திருக்குன்னா இவன் மயக்கத்துல இருந்த நேரத்துல ஒரு கொடூரமான வைரஸ் பரவி ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே அழிஞ்சிருக்கும்.